சேவல் அம்சம் பார்த்து வாங்கினாலும் அது சரியாக நிற்க மாட்டேங்குது. நல்ல லைனேஜ்னு சொல்லிட்டு போய் நான் வாங்கினாலும் அது சரியான பொருளாக இருக்க மாட்டேங்குது. முக அமைப்பு, கால் வாட்டம், கட்டை அமைப்பு, கண் அமைப்பு, கழுத்து வாட்டம், தலைக்கட்டு இதெல்லாம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப்பில் கண்டினியூஸாக அந்த ஒரு 1 வீக்காகவே ரொம்ப ஆர்குமெண்ட் போயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரோவில் கொடுத்த மாதிரி தான் ஒரு பொருளுக்கான அமைப்பு, அந்த அமைப்பு எது எதெல்லாம் அந்த அமைப்புக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு கிளியராக ஷார்ட்டாக நல்ல பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் சொல்ல போகிறேன். 5 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் தான் வீடியோ போகும். மற்ற கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னுடைய வீடியோவில் பொறுத்த வரைக்கும் என்ன பேசணும் அதனுடைய கண்டென்ட்டை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் போயிட்டாலும் அது உங்களுக்கு புரியாமல் போயிடலாம். சரிங்களா? பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற பர்சன்டேஜ் பார்த்தா 10% மக்கள் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மீதி 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நம்ம சேனல் எப்போயோ வந்து 1 மில்லியன் ரீச் ஆகிருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது எங்கிட்ட ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் வீடியோ மேக் பண்ணி போடணும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சேவலோடைய பெட்டக்கோழியோடைய அமைப்புக்கு சொல்கிறதுக்கு முன்ன என்ன சொன்னாலும் சரி அதனுடைய லைனேஜ் தான். நான் சொல்கிற அமைப்பில் இல்லாமல் ஒரு லைனேஜில் பொருள் இருக்கும். அந்த லைனேஜ் பொருள் பார்த்தோன்னா சும்மா சாதாரணமாக இருக்கும், ஆனால் ஈஸியாக கலத்தை முடிச்சுட்டு வந்துடும். அதே போல் அதே லைனேஜில் நான் சொல்லக்கூடிய அமைப்புக்கும் சிறந்ததாக இருக்கும். ஸோ லைனேஜில் வந்து எப்படி வேணால் வரலாம். ஏன்னா லைனேஜ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறது. அது இல்லாமல் நான் சொல்கிற அமைப்பில் அந்த மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு நல்ல லைனேஜில் இருந்த அந்த பொருள் தான் நீங்கள் நம்பலாம். சரிங்களா? மற்றபடிலாம் சும்மா யாரும் இந்த கிராஸு யாருமே தெரியாதவங்ககிட்டலாம் வந்து இந்த மாதிரி பொருள்லாம் வச்சுக்க வாய்ப்பே இல்லை. தெரியாதவங்ககிட்ட அந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பொருளை பற்றி தெரியலன்னு தான் அர்த்தம். சரிங்களா? மற்றபடி தெரிஞ்சவங்க அந்த பொருளோ சரி, இல்லை புதுசாக வச்சுருக்க அந்த பொருளும் சரி, அந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா அது நல்ல லைனேஜ் பொருள் தான். கண்டிப்பாக தாராளமாக வச்சு அதை நீங்கள் நல்லா ப்ரீட் பண்ணலாம். நல்ல முறையான தயார்படுத்தி நீங்கள் கொண்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு அமைப்புக்கும் அதுக்கான நிறைய குறைகள் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ முக அமைப்பு, இந்த முகம் எடுத்துக்கிட்டால் ஒரு சேவலுக்கான ஒரு முதல் கட்டமாக பார்க்கக்கூடிய அமைப்பில் முக அமைப்பு தான் பார்ப்பாங்க. அந்த முகத்திலே வந்து சேவலுடைய ஒரு 30% 45% வந்து அதோடைய கணிச்சிடுவாங்க. முகத்துக்கு ஏற்ற மாதிரி கவுள் இருக்கா, அந்த கவுளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதனுடைய கண் அமைப்பு இருக்கா. கண்ணில் பார்த்தோன்னா ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். வெள்ளி கண், மச்சக்கண், மைக்கண், அந்த புறாங்கண்ணு, இந்த 5 கலர் தான் வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்கிற எல்லா கண்ணுக்குமே. அதுக்கு முன்னெல்லாம் அந்த பழைய காலத்தில் அந்த கருங்கு கண்ணு இருக்கும். நல்ல ஃபினிஷர்லாம் பார்த்தோன்னா நல்லா வெள்ளி கண்ணில் கருவி பார்த்தோன்னா சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணெலாம் பார்த்தோன்னா சீக்கிரம் வந்து களத்தை முடிச்சிடும். அதோடைய முகாமைக்கு பார்த்தோன்னா ரொம்ப கூறு வாட்டத்தில் கவுள் இருக்கும். தலைக்கட்டு பெருசாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் நல்லா அந்த கால் அடிக்கிற சேவலுக்கெலாம் பார்த்தோன்னா தலைக்கட்டு எப்பவுமே பெருசாக இருக்கும். ஆனால் முள் அடிக்கிற சேவல் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமே களத்தை முடிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் தான் அந்த முள் அடிக்கிற சேவல் இருக்கும். அந்த மாதிரி சேவலுக்கு எப்பயுமே அந்த தலைக்கட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த தலைக்கட்டுனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கண் இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு மேலே மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்டையுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதனுடைய ஷேப்பிங் பார்த்தோன்னா ஒரு 6 மாதிரி வில்லு மாதிரி இந்த கண் புருவு மாதிரி இருக்குங்க. அந்த தான் தலைக்கட்டுன்னு சொல்லுவோம். அந்த இடம் தான். அந்த இடம் ஒரு மீடியம் சைஸ் இருந்தால் அதனுடைய உடம்பு பார்த்தோன்னா 1 ஃபீட்டு 1.5 ஃபீட் தான் இருக்கும். அது ஒத்த நாடின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒத்த நாடிக்கு எல்லாமே நரம்பு மாதிரி இருக்கிற போனில் வந்து நல்லா முள் அடிக்கிற சேவலை தான் வருங்க. சரிங்களா? இதுவே நீங்கள் நல்லா கால் அடிக்கிற சேவலை பார்த்தோன்னா தலைக்கட்டு பார்த்தோன்னா நல்லா பெரிய தலைக்கட்டாக இருக்கும். எவ்வளோ அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே போகாது. அதுபோல் ஜமீனானாலும் ஆகும். உடனே யாரும் கேட்டுறாதீங்க இதுமாரி அப்படின்னா சின்ன தலைக்கட்டு ஓடிடுமா அப்படின்னு. நல்ல சேவலை தான் சரி அங்கேயே கீழே விழுந்துடும். சீக்கிரம் வந்து சின்ன தலைக்கட்டாக தான் உள்ளே சொரிக்கும். பொத்துன்னு வாங்கிட்டு ஈசாக்கு மாதிரி உள்ளே விழுந்துடும். ஸோ சரிங்களா? ஈசா குத்து வாங்கினாலும் சரி அந்த சேவல் நிற்கிற மாதிரி இருந்தால் அது 2 தலைக்கட்டில் ஒரு நிற்கும். ஆனால் சின்ன தலைக்கட்டில் சீக்கிரம் கீழே இறங்கிடும். சரிங்களா? இதுதான் ஒரு சின்ன மைனஸு. மற்றபடிலாம் சேவல் வந்து சீக்கிரம் முடிச்சிடும். அதுக்கப்புறமா கழுத்து ஜாயிண்ட். இந்த கழுத்து ஜாயிண்டில் பார்த்தோன்னா அதனுடைய கேப் பார்த்தோன்னா நெருக்கமாக இருக்கிற கழுத்து நல்லா பிடிச்சி வாங்குங்க. நீங்கள் நெருக்கமாக இருக்கிற கழுத்துக்கு எப்போவுமே வந்து சேவல் பார்த்தோன்னா நல்ல புத்தி உள்ள சேவலாக இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு சில சேவல் வந்து என் சேவல் வந்து எவ்வளோ அடி வாங்கணும் வெளியே நகராதுன்னு. அந்தமாதிரி சேவல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது வெளியே நகராது. அதுக்கு அந்த மாதிரி சேவலுக்கு பார்த்தோன்னா டபுள் போனில் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து உடல் வாட்டத்தை சொல்லிட்டேன். உடல் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டா, நம்ம வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டா வந்து பெரிய கட்டாவாக இருக்குங்க. பெரிய கட்டாவாக பார்த்து வாங்குங்க. இந்த கட்டாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டியை மெர்ச் பண்ணி வாங்கணும். சரிங்களா? இந்த இப்போ உருட்டுக்கால், குச்சிக்கால், சதுரக்கால், கொட்டைக்கால், ஓனாம்பேலி, நெட்டைக்கால் இந்த மாதிரி சொல்லிட்டு கால் அமைப்பை மொத்தமே வச்சு நீங்கள் சேவலை கணிக்கும்போது அந்த சதுரக்காலுக்கெல்லாம் முப்பட்டி வந்துடுச்சுன்னா அப்போ அது பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. இப்போ இருப்பட்டினா அதனுடைய போன் பார்த்தோன்னா 1.5 ஃபீட்டு
1.25 ஃபீட்டு 1.25 ஃபீட் இருக்கும். அதே முப்பட்டி பார்த்தோன்னா கண்டிப்பாக டபுள் ஃபீட்டு மேலே தான் இருக்கும். அதுமாதிரி முப்பட்டி சேவல்லாம் பார்த்தோன்னா நல்லா கால் செய்யுங்க. ஒரு கால் செஞ்சாலும் நல்லா விசேஷமாக செய்யும். அதுபோல் விரல் சினுங்கிறது பார்த்தோன்னா டப்பு டப்பு டப்புன்னு சினுங்கும். சரிங்களா? வாய் போட்டு ஒரு மாதிரி ஒரு காலத்துக்கு இப்படி உதற மாதிரி உதறும். அந்த உதறுக்கே சேவல் விலகிடும். இது போல் நிறைய விசேஷங்களாக இருக்குது. வீடியோவும் லென்த்தாக போயிடுச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, முக அமைப்பு, தலைவெட்டு, கழுத்து, உடம்பு, கட்டா, இந்த 6 பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த 6 பாயிண்ட்டுமே வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. நல்ல லைனேஜில் வச்சுக்க பொருள்கிட்ட போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த 6 பாயிண்ட்டுமே அவ்வளோ அம்சமாக இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா மற்ற அம்சமாக அது கூட இந்த வால், விரல், பட்டி, கவுல் இதுனா கூட கொஞ்சம் சில சேஞ்ச் ஆகும். பட் இந்த 6 அம்சத்துலையும் கண்டிப்பாக 5 அம்சம் பர்ஃபெக்டாக பொருந்தும். நீங்கள் அந்த கட்டாவெலாம் எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கோ அந்த அளவுக்கு சேவல் வந்து ரொம்ப புத்தியாக இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இன்னும் ஒரு 6-7 அமைப்பு இருக்குது. அந்த 6-7 அமைப்பு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நாளைக்குன்றதை விட, ஏன்னா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பப்ளிஷ் ஆகிறதுக்கே எப்படியும் ஒரு 5 days ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் போகிற வீடியோவில் பார்த்தோன்னா சேவலுடைய விரல் வாட்டம், முள்ளுடைய ஷேப்பு, அதனுடைய நேரம், கவுளுடைய அமைப்பு, ரெக்கை, அப்புறம் துபாசு. சரிங்களா? அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டாக ட்ரங்கை பற்றி பேச போகிறேன். நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சிறந்த முறையில் சொல்லித்தரேன். வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக வரவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.